திமுக வெற்றி பெற்றால் தங்கள் குடும்பத்தை தவிர கட்சியை சேர்ந்த வேறு ஒருவர் முதலமைச்சராக வருவார் என தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் என திமுகவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து அதிமுகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ப. வளர்மதி, வி. சோமசுந்தரம், டி.கே.எம். சின்னையா, மாவட்ட கழக செயலாளர்கள் எஸ். ஆறுமுகம், சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறும் என சூளுரைத்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு உட்பட பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் நம்முடைய கழகம் கூட்டணி வெற்றி பெறும். விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, அத்தனையும் முத்தான திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கிய கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த மாவட்டம் வேளாண்மை சார்ந்த மாவட்டம், தொழில் நிறைந்த மாவட்டம். இரண்டு பிரதான தொழில்கள், வேளாண்மை, மற்றொன்று தொழிற்சாலை, இன்னொன்று நெசவு, மூன்றையும் மையமாக வைத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம். அந்த மூன்று தொழிலும் இன்றைக்கு வலுவிழந்து இருக்கின்றது, நலிவடைந்து இருக்கின்றது. இன்றைக்கு நெசவு தொழில் படுபாதாளத்துக்கு போய்விட்டது. வேளாண்மை தொழில் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு விலை கிடையாது. தொழிற்சாலை இன்றைக்கு இயங்குவதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் தேர்தலை சந்திக்கின்றோம். இந்த மூன்று தொழிலும் பிரகாசமாக, சிறப்பாக எதிர்காலத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் அறிவித்தார் ராஜசேகர் வெற்றி பெற வேண்டும். அன்றையிலிருந்து இன்றைய வரை திமுக தீய சக்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அந்த பழக்க தோஷம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஒரு கட்சி இருக்கின்றது, கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்து விட்டோம். உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் பொறாமைப்படுறீங்க? எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க வேணா கூட்டணி வைப்போம், எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி. எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம். அது எங்களுடைய விருப்பம். நீங்க இடையில வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் தோல்வி பயம் வந்துட்டது. இதையடுத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவிற்கு தில்லு திராணி இருந்தால் தங்களது குடும்பத்தை தவிர கட்சியை சேர்ந்த வேறொருவரை முதலமைச்சராக்க முடியுமா என சவால் விடுத்த அவர், திமுகவில் அடிமைத்தனம் போல் நிர்வாகிகள் இருப்பதாகவும் சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அதிமுக எனவும் பெருமிதம் தெரிவித்தார். உனக்கு தில்லு திராணி தகரிம் இருந்தா சொல்லு. எங்க குடும்பத்தை தவிர்த்து வேறொருவர் கட்சிக்கு, திமுக கட்சிக்கு தலைவராக வருவார் என்று சொல்லிப்பார். எங்க குடும்பத்தை தவிர வேறொருவர்
எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் நிச்சயம் வெற்றி பெறாது. அப்படி ஒரு கால் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்லு. முடியாது. சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. அதுக்கு இவரு பெற்றெடுத்த மகன் தான் வாரிசா வர வேணும். இதுதான் போதாதுன்னா அதில் இருக்கிற அமைச்சர் பேசுறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்காரு. இவருக்கு பிறகு இன்ப நிதி வரன்னு சொல்றார். என்னங்க அடிமைத்தனம்? இதோட என்ன கேவலமா இருக்குது? திமுக ஆளே இல்லையா? வேற யாருமே கிடையாது. குடும்பத்தை தவிர்த்து வேற யாருமே கிடையாதா? உதயநிதிக்கு அடுத்தது இன்ப நிதி வருவாராம். அவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று மனசாட்சி இல்லாம பேசுகின்ற மூத்த தலைவர் இருக்கின்றார்கள். எல்லாம் அடிமை மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இந்த கட்சியில. ஆனா அண்ணா திமுகவில் தான் சுதந்திரமாக ஜனநாயகம் எப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி தான். குடிமராமத்து திட்டம் முதலாக மணிமங்கலம் ஏரியை நானே நேரடியாக வந்து குடிமராமத்து திட்டத்தை அனைத்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், விவசாயிகள் முன்னிலையிலே துவக்கி வைத்தேன். கிட்டத்தட்ட பொதுப்பணி துறையின் கீழ் இருக்கின்ற 14,000 ஏரிகளில் 8,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. விவசாயத்தை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியுமா? எங்க ஊருக்கு அவர் ஊரா நமக்கு நாம திட்டம் என்ற ஒரு திட்டத்தை சொல்லி ஊரா வந்தார். அப்ப சேலம் மாவட்டம் கெங்கவெளிக்கு வந்தார். அந்த கெங்கவெளியில நடு கரும்பு காட்டுல அதெல்லாம் வெட்டி காங்கிரீட் ரோடு போட்டு அதுல நடந்து வந்து பேண்ட் ஷூ போட்டு ஏரோட்ன நவீன விவசாயி. இப்படிப்பட்ட விவசாயிக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? திரு ஸ்டாலின் வந்து 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். கவர்ச்சிகரமான அறிவிப்பு. இந்த சதுரங்க வேட்டையில ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க. சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்களா? நானும் பார்த்தேன். எனக்கு போட்டு காட்டினாங்க. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் சொன்னால் ஆசையை தூண்டினா அவளை ஏமாற்றலாம். ஆசையை தூண்டினா அப்படி கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகளை நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தலைவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.